ஹாய் வணக்கம் நண்பர்களே. சேதே போன்ற பயணத்துல இன்னைக்கு நாள் 40. இன்னைக்கு நாள்ல பாத்தீங்கன்னா 21 நாள் தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணா அந்த விஷயம் நம்மளுக்கு ஹேபிட் ஆகுமான்றதா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நம்மளுக்கு ஜிம்ல நம்மளுக்கு என்ன ஒர்க் அவுட் பாத்தீங்கன்னா க்ளூட் அண்ட் ஆப்ஸ் ஒர்க் அவுட். க்ளூக்கு என்னென்ன ஒர்க் அவுட் போட்டோம் பாத்தீங்கன்னா சிங்கிள் லெட் லஞ்சஸ், அது போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் க்ளூட் பிரிட்ஜ் போட்டு முடிச்சதுக்கு ஹிப் அப் நார்மல், அதை போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஆப்ஸுக்கு போட்டேன். ஆப்ஸுக்கு எனக்கு டிஃப்ரெண்டான வேரியேட் ட்ரை பண்ணலாம்னு சொல்லி டிஃப்ரெண்ட் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் போட்டேன். சோ அதுக்கு என்னென்ன போட்டோம் பாத்தீங்கன்னா ஓவர் அண்டர் கர்ல் போட்டேன். ஓவர் அண்டர் கர்ல் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சிசரியன் கிக்ஸ் போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் லெக் லிஃப்ட் ஓவர் தம்புல, அதுக்கப்புறம் டிட் பேக்ஸ் போட்டு என்னோட ஒர்க் அவுட் முடிச்சதேன். நான் வீடியோ ஸ்டார்டிங்லேயே சொன்னல 21 டேஸ் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணா அது நம்மளுக்கு ஹேபிட் ஆகுமான்னு சொல்லிட்டு 1960 மேக்ஸ்வெல் மால்ஸ்ன்ற ஒரு நியூ ஃபேஸ் ஆஃப்டர் சர்ஜரி 21 டேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் காலப்போக்கில் 21 நாள்ல நம்மளுக்கு நியூ ஹேபிட்ஸ் ஆகும்னு சொல்லி வந்திருக்கு. ஆனா உண்மையாவே சொல்ல போனா தொடர்ந்து ஒரு விஷயத்த நம்ம பண்ணும் போது அது கண்டிப்பா நம்மளுக்கு ஹேபிட்ஸ் ஆகும். அது 21 டேஸ் 30 டேஸ், ஆனா 100% அது ஹேபிட்ஸ் ஆகும். நம்ம எது செய்யறதால இன்னைக்கே செய்யுங்க, நாளைக்கு செய்வோம் நாளைக்கு செய்வோம் சொல்லி ஒரு விஷயத்தை தள்ளி போடாதீங்க. சோ கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு சேர்ந்தே போன்ற பயணத்துல சேர்ந்து வாங்க. வரட்டா.